வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மிஸ்டர் ஸ்கூபி சேனல்ல இருந்து ரோஸ்டிங் இன்ஸ்டா கிரிக்கன்ஸ் வாட்டர் மெலனின் வீழ்ச்சி ரீல்ஸ் ட்ரால் எபிசோட் 2. சொல்லுவா மிஸ்டர் ஸ்கூபி இந்த சேனலுக்கு நான் புதுசு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் சேர்ந்து பாருங்க. அவங்க சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். யாராவது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். வாட்டர் மெலனின் வீழ்ச்சி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிரிக்கன்ஸ் ஆஃப் இன்ஸ்டா பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரி, பார்ட் 2 கண்டென்ட் எடுக்கணுமே, நிறைய பேரை பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நானும் இன்ஸ்டால போய் ரொம்ப கஷ்டப்பட்டலாம் இல்ல, சும்மா எங்கிட்ட திரும்பினாலும் அங்க ஒரு கிரிக்கன் குத்த வச்சு உட்காந்துருக்கான். சில பேர் பண்றதெல்லாம் பார்த்தா அவங்க நிஜத்திலயுமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா தான் இருப்பாங்களா இல்ல கேமராமனுடைய உருவம் மட்டும் மண்டை குழம்பிடுதான்னே தெரியல. சோ அந்த மாதிரி கொஞ்சம் பேரை புடிச்சிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஒரு தண்ணி பழம் ஓவரா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சூர்யா அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்ல. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோசனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். நானும் வேணான்னு தான் நினைச்சேன். பட் போக போக ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ பாதி வரைக்கும் பார்த்துட்டு பாதிக்கு மேல அந்த தண்ணி பழத்தை புழிஞ்சிருவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிவிகே கூடிய பிடிச்ச நிறைய இருக்கங்க கட்சியவே கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்களெல்லாம் போனா சேர்த்துக்க கூட மாட்டாங்க. ஆனா வெறும் நிறைய ஃபேன்ஸ் வச்சிருக்க ஆக்டரோட கட்சிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி கொடிய பிடிச்சு கண்டென்ட்டை கறக்குறானுங்க. வாங்க அதுல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். சபா, எடுத்த உடனே இந்த சிறு குழந்தையாடா. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். இந்த பையனுக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு தெரியல. ஃபேமிலிஸ் நம்ம தளபதி, நம்ம டிவிக்கே 2026ல நம்ம தான். இந்த பசங்க ஊர் சபைனால பேசாம இருக்கறேன், மொத்த பேரே அடிச்சு விட்டுறேன். 2026ல தளபதி ஜெயிச்சிருவாரடா. டேய் அவர்தான்டா 2026ல சிஎம். சில்ற பயங்கரத காட்டிட்டானுங்க பாத்தீங்களா. தளபதி ஜெயிச்சுட்டா நமக்கெல்லாம் ஜாலிடான்றான். ஜாலிக்காண்டி ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறானுங்க. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு இல்ல. கடைசி நம்பிக்கை நீங்க தான். நான் விட்டுறாதீங்கண்ணா, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கண்ணா. தளபதி. பர்த் சர்டிபிகேட் எல்லாம் வச்சு ஓட்டு போட முடியாதுடா பசங்களா. தம்பி, ஸ்கூல் ஐடி கார்டை வச்சுட்டுலாம் ஓட் பண்ண முடியாதுப்பா. சொல்ல முடியாது. இவன் இல்ல இவனை ஃபாலோ பண்ற நிறைய சின்ன பசங்க அடுத்த வருஷம் ஐடி கார்டோட பூத்தில் நின்னாலும் நிப்பானுங்க. தளபதி அஜித்தா, தளபதி அதிர்ச்சியா. அவர் மாதிரி இருக்காருல ராஜல். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், வெற்றி கழகம். இது என்ன ரீல்? இது எனக்கு புரியலையே. என்ன சொல்ல வந்தாரு இவரு? வெற்றி கழகம். இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் மற்ற தொண்டர்களுக்கும் ரொம்ப. இப்ப எதுக்கு அந்த ஆள் போய் ரோட்டோரமா நின்று கையாட்டிக்கிட்டு இருக்காரு? கையாட்டுறது கூட சரி, சிவனே நின்றுகிட்டு இருந்த மாடையே துரத்தி விட்டாரு. புரியல. இரு மாடு நிக்குது, இவரு டிவிக்கு, இவரு போய் அந்த மாட்டை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இவர் நிக்கிறாருன்னா ஹெவி பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. எது பெருசுன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் பாப்பீங்களா? ஓ, கட்சிகளா? அப்பாடா, நான் கூட நினைச்சு பயந்துட்டேங்க. அழுத என்னமோ பண்ணிட்டு இருக்க கைய வச்சு. ஏண்டா, அந்த ஆள் தான் ஒரு பேஜ வளர்க்கறதுக்கு சப்பையா ஒரு விஷயத்த பிளான் போட்டு பண்ணா அதுல போய் இவ்வளவு ஈடுபாடா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேல இன்டராக்ஷன் இந்த ரீலுக்கு. 8 லட்சம் இருக்கீங்க. உங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்தலாம் போலயே. ஏதோ ஒரு ரீல்லே இவ்வளவு ஈடுபாடா போய் ஏமாறுறீங்க. அப்போ கட்சிகள்ட்ட எல்லாம் எவ்வளவு அசால்ட்டா ஏமாறுவீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அரசியல் வேண்டாம், அடுத்து போவோம். பேடு வாங்க காசு இல்ல, 45 rupees ஜிபே பண்ணுங்க ப்ளீஸ். ஃபாலோ பண்ணிருக்காங்க, நம்பர் சென்ட் பண்ணிருக்காங்க. இதோ தங்கச்சி போட்டு விட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபாலோயும் பண்ணிட்டு போங்க. புரியல, காசு என்ன காசு அனுப்பிச்சு. நோ, இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையானா? அப்போ ஃபாலோ பண்ணலனா பேடு வாங்க காசு தர மாட்டீங்களா ப்ரோ? சே, இருந்தாலும் எவ்வளவு நல்ல மனுஷன்ல. பேடெல்லாம் வாங்கி தராரு, அதை எளிமையா எடுத்து வீடியோவும் போடுறாரு. ஆனா கட்டண கழிப்பிடம் போக 5 ரூபா ஜிபே பண்ணுங்க. அவன் 6 வாரம் முன்னாடி கேட்டிருக்காரு. ஜிபே பண்ணாரா இல்லையான்னு தெரியல. வாசலே நிக்கிறாரோ என்னவோ.
தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கெட்டப் போட்டில சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வாங்கணும். தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ. நீ மச்சான் மாடா போய்ட்டு ஒரு போட்டோ எடுத்து வந்துறலாம் கூட. டேய் இவனே ஒரு லூஸ் என்ன ப்ரோ உன் வீடியோ நீயே ஒன்று துப்பிக்கிற? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூஞ்ச வர எங்க காலேஜ்ல வர சீஃப் கெஸ்டா வர கூப்பிடுறாங்க. நம்ம பசங்க யாருமே அவனை கண்டு கூட இல்ல. தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவரு ஏதோ சாதிஷ்ட மாதிரி. இந்த மூஞ்செல்லாம் எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? மச்சான் அவர் கேக்குற மாதிரி பேசுறடா. டேய் கேக்கட்டோம்டா. பேச்சு கிரிஞ்ச மாதிரி பண்றத விட்டு வேலைக்கு போடா. முன்னடா. டேய் ஒரு கிக் மட்டும் ப்ரோ. எடுத்துலாம் ப்ரோ. ப்ரோ நீ எடுத்துலாம். ப்ரோ போட்டோ எல்லாம் பிடிக்காது. நான் பாத்துர்க்கேன் ஒரு சில தேங்க்ஸ் ப்ரோ. ரீல்ஸ்ல. அரேன் ப்ரோ. டேய் என்னது இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அந்த மாதிரி தான் எங்க வீடியோ கமெண்ட்ல எங்க மெசேஜ்ல ஏன் நேர்ல எங்களுக்கு கேட்கற மாதிரி பேசுறீங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஓகே, ஏதோ ஒரு விதத்துல ஒரு வேலிட் பாயிண்டா ஒத்துக்கலாம். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன புடிக்கிட்டேன்னு எல்லா காலேஜ்லயும் கூப்பிடுறாங்க. என்னடா இருங்க ப்ரோ, ஒரு வீடியோ இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை எடிட் பண்றது அதை விட கஷ்டம். அப்போ பண்ணாத. அந்த வீடியோவை கரெக்டான டைம்ல போஸ்ட் பண்ணனும். இதெல்லாம் கஷ்டமா? இதெல்லாம் ஒரு காரணம். நாங்க டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் போட்டு 100க்கு மேல கேரக்டர் போட்டுருக்கேன். ஆனா அது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடல. அது ஏன் தெரியுமா? நாங்க வந்துட்டா பிடிக்காதுல்ல ப்ரோ. அவனே உங்க வீடியோ எல்லாம் பாப்பான் ப்ரோ. ஏதோ பார்க்காத மாதிரி சீனா போடுறான் ப்ரோ. கட்டி விடுங்க ப்ரோ. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. டேய் நீங்க யாரா கூட வந்தவனை விட்டுட்டு யாருக்கோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கட்டி விடுங்க ப்ரோ. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. காசு கூட வாங்க முயற்சி போடுறேன். அவங்கள விழுக்கணும். எங்களை மாதிரி சினிமாக்காக உண்மை ஒழிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் எ ஒர்க், இட்ஸ் an emotion. நீ என்னடா சீரியஸா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்ன டயலாக் அது? சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் எ ஒர்க், இட்ஸ் an emotion. உங்களெல்லாம் எதுக்கு காலேஜ்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு தெளிவா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம எடிட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதை அப்லோட் பண்றது அதோட பெரிய கஷ்டம், கிறுக்குத்தனமா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இதுல டெடிகேட்டட் டு ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் கேப்ஷன்ல சமர்ப்பணம் வேற. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? ஆனா எல்லாம் சொல்லிட்டு கேப்ஷன்ல ஆய மோஜி போட்டு வச்சிருக்காரு. ஏன்னு தெரியல. எல்லாம் முழுக்க தடபடலா விருந்து வைப்பான். மூலையில கொஞ்சம் பிய தடவி விட்டுருவான். ஃபர்ஸ்ட் 14 வீடியோ எடுக்கறாங்க, நல்லா பண்றாங்க, ஃபாலோவர்ஸ் வந்து 14 செகண்டோட வீடியோ முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருக்கு. ஓகே தான். போட்டோ எடுத்து வந்துறலாம். இந்த மூஞ்ச வர எங்க காலேஜ்ல வர சீஃப் கெஸ்டா வர கூப்பிடுறாங்க. இவரு ஏதோ சாதிஷ்ட மாதிரி. டேய் இந்த மூஞ்செல்லாம் எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? பண்ணலாம் ப்ரோ. ஆனா நீ ஐபிஎல் டைம்ல ஒன்னு பண்ண பாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ப்ரோ. ஐயோ அதை பாத்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க ஐபிஎல் அந்த டைம்ல ட்ரெண்டா இருக்குன்னு என்ன கறந்தாரு தெரியுமா? என்ன பேசுனீங்க? நீங்க டீம் கலாச்சிங்க, தோனியே கலாச்சிங்க. நீங்க இப்ப யாராச்சும் குத்தா தலடா கெத்தா பேசோடாது, கத்தி பேசோடா. அப்படி கொத்தி நில்லி வரும். 18 வருஷமா. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. 5 கப் எடுத்தா மத்த தேத்திக்க முடியாது. நாங்க லாஸ்ட்ல வந்து கப் விட்டு தத்து விளையாடுறோம். ஆனா ஒவ்வொரு டீமும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஐபிஎல் கூட பரவாயில்ல, போர்ச்சுகல் ஃபுட்பால் டீம் நேஷன்ஸ் லீக் கப் அடிச்சதுக்கு ஒன்னு பண்ணாரு. அதை பார்த்துட்டு எனக்கு சிரிக்கிறதா இல்ல டென்ஷன் ஆவறதா தெரியாம ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தேன். மக்களே ஐபிஎல் ஜெர்சி போட்டதா பாத்துருப்பீங்க. ஃபுட்பால் ஜெர்சி போட்டு வந்து பாக்குறீங்களா? நேத்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் மேட்ச். அட போயா ஏர் இந்தியா ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு. அது மோஸ்ட்லி சில பேர் பாத்துருக்கீங்க. நான் அதிகமா விழுந்து சிரிச்ச ஒரு வீடியோ அதுதான். அது சும்மா பாக்கலாமா? மறக்க முடியும். என்ன காஸ்டியூம் அது? பைலட் காஸ்டியூம். அது போட்டு இருக்கிறது நேவி கேப். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? எல்லாம் விதி பிரதர். இருக்கிறாங்க சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுதான். நீ வெளியே இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஏர் இந்தியா பிளைட் ஆக்சிடென்ட்னால ஏர் இந்தியா பிளைட்ட யாரும் டிக்கெட் புக் பண்றதே இல்ல. அது முடிஞ்சு போச்சு பிரதர். அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை ஒரு ஆசையா தூக்குறாருன்னா அப்போ உங்களுக்கு அவர் மேல தப்பான கண்ணோட தானே வரும். ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து சின்ன பொண்ணு ரேப்பு கொண்டாங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இருங்க, இதோட முடியாது, இன்னும் போகும். எல்லாரும் தப்பு பண்றதுதான் தோணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். நீங்க தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிக்கிறான். தப்பு பண்ணவன் வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். இங்க எல்லாமே காசு தான் பிரதர் முடிவு பண்ணுது. இங்க காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், காசுக்கு போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால ஏர் இந்தியால யாரும் புக் பண்ண மாட்டாங்க, அடுத்து வந்து குழந்தை ரேப் கேஸ் பண்றாங்க, அடுத்து வந்து காசு தான் முக்கியம்னு எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்காங்க. லூசு பேல 2 குடிகாரர்கள் பேசினா ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தது இல்லைன்னா இதை பார்த்தா இப்படிதான் இருக்கும். நம்ம உயிரோட இருந்துட்டு நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கண்ணு எதுல கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம ஒரு பணத்துக்கு சமம் பிரதர். சாரி பிரதர், ஏதோ பேசி உங்களே எமோஷனல் ஆகிட்டேன். அப்படிலாம் இல்ல பிரதர், நீங்க சொன்னது உண்மைதான். சரி பிரதர், ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். எனக்கு ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, நானும் வரேன். கேஷுவலா சொல்லிட்டு போறேன். ஓகே பிரதர், எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ விழுந்து சிரிச்சேன். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் போட்டதுல என்னை சிரிக்க வச்ச ஒரே வீடியோ இதுதான். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே நண்பர்களே, வாங்க தண்ணி பழத்தை நசுக்குவோம். ஆக்சுவலாக அந்த தண்ணி பழத்தை வச்சு ஒரு ஃபுல் வீடியோ போட்டு புளிஞ்சு விட்டுறணும்னு மார்ச் மாதத்துலேயே கண்டென்ட்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு அப்போ கரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒரு அளவுக்கு தான் ட்ரோல் பண்ணணும், கோவப்பட்டு எதுவும் வார்த்தைகள் விட்டுறக்கூடாதுன்னு அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை, இப்பயும் இல்லை. ஆனால் முடிஞ்ச வரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவோன்னு தான் பேச போகிறேன். முதல்ல இந்த தண்ணி பழத்தை நசுக்கிறத விட ஷோல கூப்பிட்டு நிக்க வச்ச டிவி சேனல்ஸ் தான் மிதிக்கணும். எத்தனை சேனல்ல கூப்பிட்டு வச்சிருக்காங்க. கூப்பிட்டதுக்கு காரணம் திறமையை பார்த்தா இல்ல, ஏதாச்சும் காமெடி பண்ணுவாரா இல்ல, பின்ன என்ன ஜஸ்ட் இன்ஸ்டால ட்ரெண்டிங் தான் இந்த ஆளு, இந்த மூஞ்சி தான் இன்ஸ்டால அதிகமா வருதுங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். அதுவும் எதனால ட்ரெண்டு, இந்த ஷோல வந்து நிக்கிற அளவுக்கு அந்த ஆள் ஒர்த்தான்னு எதுவுமே பார்க்கல. அப்படி பண்ணா இந்த யூடியூப் சேனல்ஸ் அந்த பழத்தை வளர்த்ததே. அப்படி இந்த பழம் என்ன பெருசா கொட்டை போட்டாருன்னு அத்தனை யூடியூப் சேனல்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. இந்த பழத்தோட ஃபேஸை போட்டா வீடியோக்கு வியூஸ் வருதுன்னு தர்பூசணியை வைக்கிற மாதிரி மொச்சாங்க. இது எல்லாத்த விட கேவலமான விஷயம், பழம் வளர்ந்து படத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு திறமை இருக்க யாருக்காச்சும் கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. அந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் புத்தி கெட்டு போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பழத்தோட சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பாப்போம். வணக்கம். ரித்தன்யா சாவுக்கு வரதட்சணை கொடுமைக்கு ஆட்கொள்ளப்பட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். கருப்பு கொடி கொண்டா அத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து எடுத்து போட்டு அட்டென்ஷன் தேடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அட்டென்ஷன் வேணும்னா அதுவும் தற்கொலை செஞ்சிருக்காங்க. சோ இத கருப்பு கொடி கொண்டு ஏன் பழம் அட்டென்ஷனுக்காண்டி எவ்வளவு டீசெண்டா கிறுக்குத்தனம் பண்ணிருந்தீங்க, அதே பண்ண வேண்டியதானே. இதை எடுத்து அட்டென்ஷன் தேடணும்னு ஒரு அறிவே இல்ல. காரணமான நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆக்ரோஷம் காட்டுறாராம். ஆனா பாக்க எப்படி தெரியுமா இருக்கு, கூத்துப்பட்டற போனா இவங்க பெரிய டாப் நடிகர் ஆயிருவாங்க. நடிப்புன்றது ஒரு கலை, அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். உங்க ரத்தத்துல அது இல்ல பழம், வேற ஏதோ தப்பா ஓடுது. அப்படி உங்க ரத்தத்துல நடிப்பு இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறதெல்லாம். இந்த ரத்தத்துல பிறந்த தர்பூசணி எனக்கு வேண்டாம். கூத்துப்பட்டறையில போய் தான் நடிப்பை கத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப நானா இருக்கிறேன்னா கூத்துப்பட்டறையும் தாண்டின நடிப்பு. பாப்கார்ன் சாப்பிட்டு இவருக்கு என்ன கல்யாணம் ஆகலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் அதுவும் இருக்கு, ஆச்சரியமும் இல்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் இது ரொமான்ஸா? சில காஜ் அங்கிள்ஸ் எல்லாம் பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்கன்னு பொண்ணுகளை பார்த்தா இப்படிதான் பண்ணுவானுங்க. அதே மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கீங்க போலாம். குட், ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஐயோ இப்ப நான் சொன்னதுக்கும் ஏதோ இவரை நான் பாராட்டுறதா நினைச்சு பாரு. இவரு அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இந்த பழம் மோட்டிவேட் ஆகி வளர்ந்ததே சர்க்காசம்னாலதான். எல்லாரும் கேவலமா இருக்குன்றது அப்படி சொல்லாம வஞ்ச புகழ்ச்சியில சொன்னா அத பழம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மீன் போட்டு பண்ண சர்க்காசம் எல்லாம் எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இப்ப போய் யாராச்சும் டைரக்டா இல்ல போலாம் நீ பண்றது கேவலமா தான் இருக்குன்னு சொன்னா இவங்க எல்லாம் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இந்த பழம் தான் கிறுக்குன்னு பார்த்தா இந்த பழத்துக்கு சொம்பு தூக்குற பல கிறுக்குகள் இருக்காங்க. அவர் நல்லா நடிக்கிறார். அவர் வந்து உண்மையிலே நான் சொல்றேன், யார் வந்து அவரை கலாச்சாரம் சரி, நான் சொல்றேன் இஸ் a big star தான். சார்லி சாப்ளின் எடுத்துக்கோங்க. அவருக்குள்ள எவ்வளவு மனவேதனைகள் இருந்தாலும் தன்னை தானே இழிவுபடுத்தி மக்களை சிரிக்க வைப்பாரு. ஸ்டார் திவாகரம் சார்லி சாப்ளின் யார் கூடயா கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேசினா நம்மளும் ட்ரெண்ட் ஆயிருவோம்னு பேசுறாங்களா இல்ல பழத்திட்ட திவாகர் வீடியோ பார்த்துட்டு குடிச்சிட்டு பேசுறாங்க? கான்ஃபிடென்ட்டா நான் பாராட்டுறேன். அப்படின்ற மாதிரி செம கான்ஃபிடென்ட்டா பண்றாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் பேசிட்டு.
அதெல்லாம் ஃபன் பண்ணீங்களா இல்ல நிஜமாவே ஃபேன் பாய்ஸாடா நீங்களாம்? இப்போ புரியுது ஏன் பழத்துக்கு 250K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இந்த கிறுக்குத்தனெல்லாம் கூட பரவாயில்ல. ஜெயா டிவி ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த போஸ்ட்டை பாருங்களேன், ஹூ இஸ் த ரியல் ஓஜி. என்ன இளவு போஸ்ட் இது? யாரு கூட கம்பேர் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி அவர் சீனை வச்சு இந்த படம் பண்ண டார்ச்சர் போதாதுன்னு மறுபடியும் ஏன் கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க அவரை? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதெல்லாத்தோட ஓவரா ட்ரிகர் ஆன விஷயம் இந்த படத்தை சொல்லி சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு எனக்கு புரியல. அதையும் காட்டுறேன். என்ன ஸ்கூல் இது? சென்ட் பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாந்தோம், சென்னை. ஓஹோ, ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஈவெண்ட், அதுக்கு பழத்தை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல யார் இந்த ஐடியா கொடுத்தது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல, எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் தூக்கிடுங்க, அதுதான் நல்லது ஸ்கூலுக்கு. பழத்தை யாராச்சும் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்களா? சிவாஜி கணேசன் சார் வந்து கர்ணன் படத்துல நெஞ்சு ஈட்டியில குத்தி கீழே விழுவார் சார். அந்த சீனை நான் பண்ணி காட்டுறேன். வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு தவறான, ஆமா, சின்ன பசங்க தான் இன்ஸ்டால பார்த்த ஒரு நேர்ல வராருன்னு சொல்லிட்டு ஒண்ணு விவரம் தெரியாம கத்துவாங்க. இவரெல்லாம் கூட்டு போய் நிக்க வச்சா அவனுக்கு எனக்கு தப்பா பேசுறேன்னு தோணுது. அடுத்த வீடியோ என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவர யாருக்கட்டும் டிவிக்கேல கூட சும்மா சின்ன பசங்க எதுக்கு அது அப்பலாம் ரீல்ஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்தனை பழத்தை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல அந்த கருமத்தை பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பசங்களோட பண்ண மாட்டாராம். ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணை கூப்பிடுங்க நின்று இருக்கு. காலேஜுக்கெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறோம்னா சீஃப் கெஸ்ட்ங்கிற பேருக்கு ஒரு தகுதி இருக்கு. என்னன்னா கண்டவங்களும் கூப்பிடுறாங்க. இப்ப நிறைய இடத்துல கூப்பிட்டு வச்சிருக்காங்க. எதை பார்த்து கூப்பிட்டீங்க, எதுல மயங்கி கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியலடா. கேவலமான டெஸ்ட். ஒன்னு எல்லாரும் இங்க புத்திசாலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்ணு. Then the prize given to students for winners of வேட்டையாடு விளையாடு டிராயிங் காம்படிஷன் இன் மதுரை. இவர் பெரிய ஆர்டிஸ்டோ, அப்படியே வரைஞ்சு தள்ளி கிழிச்சிருவாரோ. இவர் கையால மெடல் போட்டு வர அளவுக்கு அவ்வளவு வளர்ந்துட்டாரா? என்ன பண்றது, தலையெழுத்து. சப்போஸ் இதெல்லாம் பார்த்தே உங்களுக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு சீஃப் கெஸ்டா போன இடத்த காட்டுறேன். திவாகர் சீஃப் கெஸ்ட் MBBS எக்ஸ்போ ஒயிட் கோட் செரிமனி ஸ்டூடெண்ட் ஹானரபிள் கெஸ்ட். அந்த வீடியோ காட்டுறேன், வீடியோ கூட பாருங்க. தலையெழுத்து பாவம் அந்த புள்ள. ஒயிட் கோட் செரிமனினா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதை தான் இருக்கும், தெரியல. எனக்கு இந்த பழங்கையால டிராஃபி வாங்குறவங்க, மெடல் வாங்குறவங்க எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இந்த ஆள் கையில போய் வாங்குறீங்களாடா? என்ன பண்றது, தலையெழுத்து. இது யார் ஆர்கனைஸ் பண்ணது? ரெட் ஜோன் அப்ராட் கோயம்புத்தூர் MBBS ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ராட்ல படிக்க வைக்கிற சம்திங் கன்சல்டன்சி. டாக்டருக்கு படிச்சு அந்த ஈவென்ட்ல போய் யூரோ போய் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு என்ன எழவே அது. உடனே இல்லங்க அவரும் டாக்டர் தான் அதனாலதான் கூப்பிட்டோம்லாம் தூக்கிட்டு வராதீங்க. ஏன் கூப்பிட்டீங்கன்னு எல்லாருக்குமே என்ன ரீசன் தெரியும். இல்லங்க நிஜமா அது மட்டும் தான் ரீசன் சொன்னீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு MBBS நீங்களும் அதே லைன்ல தானே இருக்கீங்க. சோ அப்போ உங்களோட பொட்டன்ஷியலுக்கும் உங்களோட ஒரு தெரிஞ்ச சர்க்கிளுக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்க்கிள்லயும் தெரிஞ்ச அதிகபட்ச பெரிய டாக்டர் இவர் தானா? உங்க ப்ரொஃபஷனல் சர்க்கிள் அப்படிதான் இருக்கா? சோ உங்க சர்க்கிள்லயே தெரிஞ்ச பெரிய டாக்டர் இந்த தண்ணி பழம் தான் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க, ரைட்டா? TTF எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என்ன கான்செப்ட் என்னன்னே தெரியல. என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரிய மாட்டேது. தெரியல. பழம் போய் வந்தாரு. அவரு வந்து 500,000 நம்ம அப்படி இல்லம்மா, நம்ம நம்ம வந்து நடிச்சா 30 லட்சத்துக்கு தாமா நடிப்பேன். சூரி நடிக்கலாமா, அதுக்காக சூரியோட என்ன கம்பேர் பண்ணலாமா? சூரி நடிச்சா நானும் நடிக்க முடியுமான்னு எகத்தால பேச்சு போட்டிருக்காரு அவரு. சூரி போல 500,000 எல்லாம் என்னால் நடிக்க முடியாது, எனக்கு 25 முதல் 30 லட்சம் கொடுத்தால்தான் படத்தில் நடிப்பேன். நான் கூட படத்துக்கு அறிவு கம்மின்னு நினைச்சேன்.
அறிவு இல்லை. கிறுக்கு ஆக்டிங்க்கு வர முன்னாடி 2 பேரும் என்ன வேணா பார்த்துட்டு இருக்கலாம். இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா வரவங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஃப்ரெஷர் தான். ஃப்ரெஷருக்கான சேலரி தான் கிடைக்கும். இல்லாட்டி அதுக்கு அட்லீஸ்ட் டேலண்டாச்சும் இருக்கணும். டேலண்ட்டும் கிடையாது. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி, கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அப்போ தேட்டருக்கு வெளியே ஒரு சம்பவம் ஆச்சு. மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல்ல பண்ணீங்களா? நீங்க ஃபேமஸ் ஆகல, நீங்க ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன். என்ன காரணம்? நீ வா போன் பேசுறியா? சம்பளத்தை பத்தி பேசியிருந்தேமா? கஷ்டப்பட்டு வந்தாரு. சரி, நீ என்ன கஷ்டப்பட்ட? இவர் தான் அந்த ரிப்போர்ட்டர். இவர் தான் வந்து கேள்வி கேட்டவர். கேள்வி கேட்டதுக்கு பலம் என்ன பண்ணிருச்சு, சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் டோன்ட் அலோவ் திஸ் ஃப்ராட் பர்சன் இன் யுவர் சினிமா தியேட்டர். ஹி இஸ் ஃபேக் அண்ட் ஃப்ராட் ரிப்போர்ட்டர். ஹி இஸ் நாட் அ ரிப்போர்ட்டர். ஹி இஸ் அ கேமராமேன் ஆஃப் ஒன் யூடியூப் சேனல். ஹி டுக் ஆல்கஹால் அண்ட் மிஸ்பிஹேவிங் வித் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இன் சினிமா தியேட்டர். ஹி இஸ் ட்ரிங்கர். ஆஃப்டர் ஆல்கஹால் இன்டேக் ஹி ஃபைட் வித் எனிஒன். தாள நியாயமா நாக்கு புடுங்குற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்டதுக்கு உடனே இந்த ஆள் வந்து குடிச்சிட்டு வந்து ஆக்ட்ரஸ் கிட்ட எல்லாம் தப்பா கேள்வி கேட்டாலுமே கையை நீட்டி பேசுறேன்னு மாத்துவாங்க. என்ன அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இதோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் பேசிட்டு இருந்தாரு. நியாயப்படி இப்படி பப்ளிக்ல போட்டு வந்து அவரை இப்படி பண்ணதுக்கு அவர் தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த பிரச்சனையிலேயே ஒரு வாய் விட்டாரு. படத்துல நடிச்சவங்க மட்டும் தான் நடிக்கிறா. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். அதுக்கு பலம் என்ன பண்ணிருச்சு, வீட்டுக்கு போய் இருக்க பழைய சர்டிபிகேட், எத்தனாவது 8வது சர்டிபிகேட்லாம் எடுத்து போட்டோ போட்டு இன்ஸ்டால போட்டு விட்டாரு. நான் பலம் நீங்க ஏதோ சின்ன பசங்களோட மோசமா பிஹேவ் பண்றீங்க. உனக்கு பேசாம தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற. உன் என்னதான்டா பண்ற? வாட்டர்மெலன்ல ரப்பர் கட்டறாங்கல்ல, இன்னொன்னு நடந்துச்சு. கலாட்டா சேனல் 500,000 ரப்பர் கட்டி கிரஷ் பண்ணி கூப்பிட்டாங்க. பொளந்து பிச்சிட்டு வருவாரு. அந்த மாதிரி क्वेश्चंस கேளுங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆங்கர் ஓன்ட்ட அதெல்லாம் கேட்க முடியாதல, நீ ஓன்ட்ட எதுக்கு நான் வந்து கரண்ட் இஷ்யூலாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டதுல பலன் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு இன்டர்வியூ விட்டு வெளியே போய் அங்க ஒரு சலசலப்பு ஆயிருக்கு. சலசலப்பானதுக்கு அப்புறம் பலன் வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன், நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா, இல்ல நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயையில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்கியா? நீ பண்றது பேரு ஒரு வகையான விபச்சாரம். அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசி அடுத்தவங்களோட மானத்தை அதை வித்து வீசாக்கி காசாக்கி நீ பண்றதே ஒரு பியூர் விபச்சாரம். இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஆங்கர் வந்து கரெக்டா கேள்வி கேட்டதுக்கு உடனே வந்து அந்த ஆங்கர் ஒரு ஃப்ராடு, விபச்சாரம் பண்றவரு, நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தியா, உனக்கு கை கால் வழங்காம போயேன்னு சொல்லி சாப்பு போட்டுக்கிட்டு இருக்கு. யாரியா நீ? பழம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு, பழத்துக்கு வளரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே. பேசுறான் பேச்சு நல்லா புளி முட்டை ராமசாமி மாதிரி. சின்ன பையன் கூட அப்படி பண்றாங்க. தெரிஞ்ச அவ்வளவுதான். பழத்தோட டவுன்ஃபால் ஸ்டார்டட். டவுன்ஃபால் ஆனா எனக்கு சந்தோஷம். ஒரு 250K பேர் போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதுல யாராச்சும் பாத்துட்டு இருந்தா போய் அக்கவுண்ட் டெர்மினேட் ஆயிடுச்சு. பழைய வீடியோங்க அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அங்க அடிச்சா அக்கவுண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா எங்கெங்கயோ அடிக்கிறான், எடுத்துக்கிட்டோம். என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? அப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுகள்லாம் இதுக்கு மேல வளர்த்து விட்டு இருக்காதீங்க. முக்கியமா டிவி ஷோ டைரக்டர்ஸ், மூவி டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபேம் இருக்குங்கிறக்காண்டி கண்டவங்களையும் கூப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு நிஜமாவே வெளியிருந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே இன்ஸ்டால திறமையா இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள தேடி கொடுங்க. தேடுறக்கு முறையா திறமை இருக்க எத்தனையோ பேர் சான்ஸ் கிடைக்காம வெளியே தெரியாமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை நான் இங்க சொல்றேன். ஷர்மிராஜ்னு ஒருத்தங்க இருக்காங்க இன்ஸ்டால. நிஜமா சொல்றேன், அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரீலுக்கும் பர்ஃபெக்டா அந்த கெட்ட போட்டு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நான் 1 வருஷமா பார்க்குறேன். அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ரீச்சும் கிடைக்கல. இந்த கண்ட படத்துக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி மீடியா சினிமான்னு எந்த கேமராவும் அவங்க பக்கம் திரும்பல. ஏன்னா இவங்களாம் யாரும் டேலண்ட்டை பார்க்கறது இல்லையே. ட்ரெண்ட்ல இருந்தா போதுங்கிறதான மெயின் கிரைட்டீரியா வைக்கிறாங்க. அப்புறம் டேலண்ட்டை கொண்டு என்ன யூஸ் இருக்கு? ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டதையும் பண்றவங்களெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விடாதீங்க. நிஜமா டேலண்ட் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் நிஜமா ஒவ்வொரு சப்போர்ட்டையும் மனசார மதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுல இவங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க முடிஞ்சா ஒரு 2 நிமிஷம் அந்த ஐடி போய் பாருங்க. நான் சொன்னேங்கிறக்காக இல்லை, நிஜமாவே பார்த்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நண்பர்களே,
இப்போ முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேச போறேன். நான் கடந்த 2 மாசமா ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்துட்டேன். ஜூன் மாசமாச்சும் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இருக்க முடியல. இப்போ என்ன ஆனாலும் ஆகஸ்ட்டை விட்டுறவே கூடாது. ஆகஸ்ட்ல கரெக்டா கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டுட்டே இருக்கணும். இனிமே எனக்கு கேள்வி கேட்க முடியாத மாதிரி நடந்துக்கணும் ஒரு சபதம் எடுக்க போறேன் நண்பர்களே. இந்த ஆகஸ்ட்ல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எடிட்டர் பண்ண சம்பவமா இல்ல வேணும்னே இப்படி ஒன்று பண்றேன் நீ அதை இப்படி எடிட் பண்ணி சொல்லி பண்ணாங்களாம். நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு. ஓகே, பிளாக் ஸ்க்ரீன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிறப்பான சம்பவம் தான். ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லா விதமான இதை காமிச்சு தண்ணி போனதை ஃபுல்லாக நசுக்கிற வேலையை தான். அதான் அந்த ஒவ்வொரு ரப்பர் பேண்டாக சுற்றிக்கிட்டே வர மாதிரி ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அந்த வாட்டர் மெலன் மேலே ஒரு ரப்பராக சுற்றிக்கிட்டே வந்து டப்புன்னு வெடிச்சாதான் பார்த்தீங்களா, ஒரு அந்த டென்ஷன் தாங்காமல் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அவரோட அக்கௌண்ட் கூட டெர்மினேட் ஆயிடுச்சு தான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் கூட பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் சந்தோஷம் தான். எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டு பார்க்குறீங்களா, சிரிக்கிறீங்களா, கமெண்ட் போடுறீங்களா, போதும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதா இருக்கட்டும், படத்தில் நடிக்க வைக்கிறதா. ஏன் ஸ்டார்டிங்கில் அந்த டிவிக்கு தொண்டர்கள்னு சொல்லி ஒரு சில சின்ன பசங்க பெரிய ஆளுங்க கூட அந்த கம்பத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் கையை தூக்கிட்டு டிவி கேட்டிங்கன்னு அந்த மாதிரிலாம் தேவையில்ல. அதனால ஏன் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு இது பிடிச்சிருக்குன்னா அது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னமோ பண்ணி, அது சின்ன பசங்க ஏன் அப்படி வீட்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜும் இருக்காது. எனக்குமே அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் கிடையாது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் விஜய் அவரோட ஸ்பீச் தான் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு இல்லாட்டி கூட எனக்கு பிடிக்கும், ஒரு மாற்றம் வேணும்னு எனக்கு ஆசைலாம் இருக்குதான். பட் அந்த மாதிரி ஏன் பண்ணணும்? ஒரு மாதிரியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறத என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. டாக்டர் திவாகர் டாக்டர் அப்படின்றதுக்கே ஒரு அழுக்குன்ற மாதிரி இருக்கார்ல. அதுவும் இந்த லோ காஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஜிபி முத்துவரத்தில் பேசியிருப்பாரு. என்ன மைண்ட் செட்டில் இருந்தாரா? ஓகே, அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் போங்க. மிஸ்டர் ஸ்கூபி நல்லா பண்ணியிருந்தாருங்க, செம்மையாக பண்ணியிருந்தார். இன்ஸ்டா கிரிக்கன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி மிஸ்டர் ஸ்கூபி சேனல் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரம் வரன்.